தன்னை உண்டாக்கின சர்வ வல்லவரை நோக்கி அவருடைய பக்தன் வேண்டுதல் செய்கிறான். நீங்களும் கூட இதே போல செய்து பாருங்களேன். உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் எதிர்காலம் நிச்சயமாய் ஒரு பாதுகாப்புக்குள்ளாய் வரும். சங்கீதம் 119 121. நியாயமும் நீதியும் செய்கிறேன், என்னை ஒடுக்குகிறவர்களுக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். வார்த்தையினாலே செயல்களினாலே உங்களை ஒடுக்குறாங்களா? இதோ தாங்கள் தான் எல்லாவற்றிலும் சிறந்தவர்களைப் போல நீங்கள் எல்லாவற்றிலும் கீழானவர்கள் என்று எண்ணி நடத்துகிறாங்களா? ஆண்டவர் இயேசு உங்களோடு கூட இருப்பதை ஒரு நாட்களை காண்பிப்பார். பிரியமானவர்களே, நியாயம் நீதியும் செய்கிறேன், அது ரொம்ப முக்கியம். துர்மாக்கருக்கு தேவன் துணை போவதில்லை. அநீதியாக நடப்பிக்கிறவர்களுக்கும் அக்கிரமக்காரர்களுக்கும் அவர் ஒரு நாளும் கை கோப்பதில்லை. ஆனால் ஏழை பணக்காரன் என்று வித்தியாசம் பாராமல் நியாயம் நீதியோடு இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகளோ பெரியோர்களோ எந்த மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அவர் ஒத்தாசை செய்வார். ஆக அவர் தாமே துர்மாக்கர்கள் உங்களை ஒடுக்க இடம் கூடாதபடி காத்து நடத்துவார். இதை நம்புகிறவங்க என்னோட சேர்ந்து ஜெபிக்கலாமே. அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு என்னோட ஜெபிக்கிற யாவருக்கும் பாதுகாப்பை தாரும். மகிமையானவைகள் எல்லா மேலும் காவல் உண்டாகும் சொன்னீர். அந்த வார்த்தைப்படி இதோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை தாரும். இவர்களை மனதை சோர்வடை வைக்கிற பொல்லாத கிரிகளை கடிந்து கொண்டு கத்து இவர்களுக்காக யுத்தம் நடப்பிப்பீராக. உங்களுடைய வார்த்தைப்படி இவர்களை ஆசீர்வதிக்கிற கிருபை பாராட்டும் ஆசீர்வதியும். இயேசு மூலமாக வேண்டி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திருப்பல் நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணியையர். காட் பிளஸ் யூ.